பெருமுகை பகுதியை கண்டுபிடிக்க உதவிய பாறை கல்வெட்டு. இப்பெருமுகையில் பிள்ளையார். பெருமுகைன்னா எதுவாக இருக்கும்? ஒரு யூகத்தில் தான் இந்த பகுதியை சொல்லுதே தவிர சரியாக உறுதியாக இந்த பகுதியை தான் பெருமுகைன்றது குறிப்பிடுதுன்னு சொல்லி அவங்க யாருமே சொல்லலை. முதன்முறையாக இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இப்பெருமுகைன்ற வார்த்தையே வருது. காட்டுக்குள் வணங்கப்படும் 13ஆம் நூற்றாண்டு பைரவர் கோவில். 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இது மேடை மாதிரி கட்டியிருப்பாங்க. 2 பக்கமும் மேடை மாதிரி கட்டி நடுவில் வழி மாதிரி வச்சு கட்டியிருக்கிறாங்க. உள்ளே கருவறைன்றது இயற்கையான ஒரு குகையாக இருக்குது. அதுதான் கருவறையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாறையில் வரையப்பட்ட குரங்கு ஓவியம். தட்டக்கல் மலைப்பகுதியில் ஆச்சரியப்படுத்தும் வரலாற்று அடையாளங்கள். மண் பேசும் சரித்திரம். நாளை மாலை 4:30 மணிக்கு